நண்பர்களை இன்றைக்கி மீன் குழம்பு மீன் வறுவல் பாருங்கள். அதுக்குள்ளே தேவையான பொருள் இதில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் போட்டு வெங்காயத்தை போட்டு நசுக்க வேண்டியதான். மீன் குழம்புக்கு இந்த மிளகா, மல்லி, மஞ்சத்தூள், புளி, உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளியெல்லாம் அறுத்து வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. அதில் கொஞ்சோண்டு வெந்தயத்தை போட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சோன்னா கறிவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு அரைச்சிங்க. இன்னொன்னா வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கணுன்னா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டால் வேகமாக வதங்கும். உப்பை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருக்க வேண்டியதான். வதங்கினோடனே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் எல்லாமே இதில் ஊற்றிட்டேன். தேங்காய் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளி எடுத்து இதில் கொட்ட வேண்டியதான். வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளியை கொட்டி நல்லா வதக்கிட்டே இருக்க வேண்டியதான். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இந்த கரைச்சி வச்சதுக்கு அதில் ஊற்றணும். இதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதிச்சோன்னா மீனை போட வேண்டியதுதான். மண்டையெல்லாம் போட்டு வாழையெல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சு. நல்லா கொதிச்சோன்னா இறக்கிற வேண்டியதுதான். குழம்பு நல்லா கொதிக்குது. கொதிச்சு ரெடி ஆகிட்டு இந்த வறுக்கிறதுக்கு மீன் குழம்பு ரெடி.